அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 ஆண்டு பிறந்துவிட்டது. இந்த 2026 முதல் அற்புதமான சிவ விரத நாள் திருவாதிரை என்று அழைக்கப்படும் அந்த புனிதமான நாளில் எப்படி விரதம் இருக்கணும், மாங்கல்ய விரதம் மேற்கொள்வது எப்படி, யார் இந்த விரதத்தை இருக்க வேண்டும், மாங்கல்ய கயிறு மாற்றலாமா, அவ்வாறு மாற்றினால் எந்த நேரத்தில் மாற்ற வேண்டும், இது போன்ற அனைத்து தகவலையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன். ஆடியோவை முழுமையாக பொறுமையாக கேட்டு அனைவரும் இந்த விரதத்தை இருந்து சிவனருளை பெற அன்போடு அழைக்கின்றேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஓர் அறிவிப்பு. அன்பு சொந்தங்களே, 2026 ஆண்டு பிறந்துவிட்டது. இந்த 2026 ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் தொடங்கும் பொழுது இறை பாதுகாப்புடன் அந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இதை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் 2026 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை இன்று தொடங்கியுள்ளேன். இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடக்கும். இந்த குழு இந்த வருடம் முழுவதும் செயல்படும். தினமும் காலையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஆன்மீக மந்திரம், இரவு தூங்கும் முன் சொல்ல வேண்டிய மந்திர சொல், இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அன்றைய நாளின் ராசி பலன், திதி, நட்சத்திரம், நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், எந்த தெய்வத்தை வணங்கணும், வீட்டில் என்ன நெய்வேத்தி வைக்கணும், அதனால் என்ன பலன், இது எல்லாமே வருடம் முழுவதும் இந்த குழுவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் 9 தனதாயட்சினி வழிபாட்டு ரகசிய முறைகளை சொல்லித்தரப்போகிறேன். 2026 ஆண்டில் 9 நாள் மட்டும் இந்த பூஜை செய்யணும். அதுவும் தனதாயட்சினி எந்திரம் வச்சு பண்ணணும். அந்த எந்திரத்தையும் இந்த குழுவில் சேர்றவங்களுக்கு பிரசாதமாக தரப்போகிறேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமொரு மந்திரன் மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன். திரு ஆதிரை விரதம் சிவனை நோக்கி இருக்கக்கூடிய விரதங்களில் மிக மிக முக்கியமான விரதம் இந்த ஆருத்ரா தரிசன நாள் இருக்கக்கூடிய திருவாதிரை விரதம். மார்கழி மாதத்தில் பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் மேற்கொள்ளும் விரதம் தான் திருவாதிரை விரதம். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மை? உங்கள் குடும்பத்திற்கு சகல காரிய வெற்றி கிடைக்கும். அறிந்தோ அறியாமலோ நீங்க செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். ஏனென்றால் ஈசன் நடராஜ பெருமானாக ஆடல் கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் தரும் நோக்கமே மனிதர்களுடைய பாவத்தை போக்கி அவர்களுக்கு அருளாசிகள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த விரதம் இருப்பதால் பாவங்கள் தொலையும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால நல்ல மனவாழ்வு அமையும். திருமணமான பெண்கள் இந்த விரதம் மேற்கொண்டால் கணவருடைய ஆயுள் தீர்க்காயுளாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட விரதம் இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்கல்ய விரதம் அப்படின்னு இதை அழைப்பார்கள். இந்த ஆண்டு இந்த திருவாதிரை விரதம் எந்த நாளில் இருக்க வேண்டும்? ஜனவரி 3ஆம் தேதி 3/1/2026 மார்கழி 19 சனிக்கிழமை. அந்த அன்னைக்கு மாலை 6:56 வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. மாலை 4:42 வரை பௌர்ணமி திதி இருக்கின்றது. அந்த நாளில் தான் விரத வழிபாடு பண்ணும். சுவாமி, எங்களால் விரதம் இருக்க முடியாது, நாங்கள் வழிபாடு மட்டும் பண்ணிட்டா எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியும்னா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க வழிபாடு மட்டும் செஞ்சா போதுமானது. ஈசன் தன்னுடைய பக்தர்களுடைய பக்தியை சோதிப்பதற்காக நிறைய திருவிளையாடல்கள் நடத்துவார். அந்த திருவிளையாடல்களின் உள்நோக்கம் என்னன்னா, அந்த பக்தர்களின் பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கு. அந்த மாதிரி சேந்தனாரின் பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய நாள் இந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெற்ற அருமையான நாள். ஈசன் அபிஷேக பிரியர். வருடம் முழுவதும் அவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும். ஆனால் நடராஜ ரூபத்துக்கு வருடத்துல 6 முறை தான் அபிஷேகம் நடக்கும். அந்த 6இல் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் நடக்கும் அபிஷேகம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எனவே ஆருத்ரா தரிசன நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நடராஜர் ஆலயம் அல்லது சிவன் ஆலயம் சென்று அங்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சரி, விரதத்தை எப்போ தொடங்கலாம்? 3ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜையில் சிவனுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் விரதத்தை தொடங்கிவிடுங்கள். விரதத்தை தொடங்கி அன்று மாலை
நீங்கள் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா வழிபாடு மட்டும் நான் சொல்கிற நேரத்தில் பண்ணிக்கலாம். இந்த வழிபாடு எந்த நேரத்தில் பண்ணணும்? அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம், அல்லது காலை 7:30 8:30 வழிபாடு செய்யலாம், அல்லது காலை 10:30 11:30 வழிபாடு செய்யலாம், அல்லது மாலை 5 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கிறவங்க நீங்க எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி, விரதத்தை மாலை நேரத்தில் தான் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்க வீட்டில் சிவபெருமானுடைய லிங்க ரூபம் அல்லது ஈஸ்வருடைய சிலை இருந்தால் அதற்கு 3 அபிஷேகங்கள் பண்ணுவது ரொம்ப முக்கியமானது. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகமும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொள்வது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். அவ்வாறு அபிஷேகங்கள் செய்து நெய்வேத்தியமாக 21 அதிரசங்களை நெய்வேத்தியமாக வையுங்கள். அதிரசம் 21 எண்ணிக்கை. சாதம் 5 காய்கறிகள் அல்லது 7 காய்கறிகள் அல்லது 21 காய்கறிகள், உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எத்தனை காய்கறிகள் சேர்க்க முடியுமோ சேர்த்து கலவை சாதம் மாதிரி தயார் பண்ணி சாதம் நெய்வேத்தியமாக வைத்து பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக, பஞ்சாட்சர மந்திரங்களை குறிக்கும் விதமாக 5 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை 3 அற்புதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு குலதெய்வ ஆகர்ஷ்ட தீப எண்ணெய், மற்ற தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய், இறந்தவர்கள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றுவதற்கு மோட்ச தீப எண்ணெய். இந்த தீப எண்ணெய்கள் அதர்வண வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டு உயிரூட்டி தரப்படும். தேவைப்படுவோர் டிஸ்பிளேயில் தெரிகிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு சிறப்பாக நெய்வேத்தியம் வைத்து தீபமேற்றி திருவாதிரை களி வைக்க வேண்டும். பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் மற்றும் தேங்காய் சேர்த்து தயாரிக்கக்கூடிய திருவாதிரை களி செய்ய தெரியும்னா அதை நீங்கள் சமைத்து ஈசனுக்கு படைக்க வேண்டும். ஒருவேளை அது உங்களுக்கு சமைக்க தெரியலனா பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி 21 அதிரசங்கள் காய்கறிகள் போட்டு கலவை சாதங்கள் வைத்து தேங்காய் பழங்கள் எல்லாம் சிறப்பாக வைத்து இந்த வழிபாட்டை பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தூப தீபம் காட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்கள் சொல்லுங்க. சிவபுராணம் ஒரு முறை படிங்க, அல்லது நான் ஒரு மந்திரம் தரேன், அந்த மந்திரத்தை 108 முறை வாய் விட்டு சொல்லுங்க. ஓம் சிவ சிவ சிவாய நமவோம், ஓம் சிவ சிவ சிவாய நமவோம், ஓம் சிவ சிவ சிவாய நமவோம் என்று 108 முறை சொல்லி ஈசனை வணங்கினால் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். இந்த விரதம் மாங்கல்ய விரதம் என்றும் அழைக்கப்படும். மாங்கல்யம் இந்த நாளில் மாற்றிக்கொள்ள விரும்புபவர்களுக்கு உண்டான நேரத்தை சொல்லுகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 3ஆம் தேதி காலை 7:35 8:25 மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம், அல்லது காலை 10:35 11:25 திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மாங்கல்ய கயிறு கட்டாயம் மாற்றி தான் ஆகணுமான அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மாற்றும் வழக்கம் இருப்பவர்கள் மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை சாமி, நான் சமீபத்தில் தான் மாங்கல்ய கயிறு மாற்றினேன் அப்படின்னா கட்டாயம் மாற்ற வேண்டியது கிடையாது. சரிங்களா? இவ்வாறு நீங்கள் இந்த நேரத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கோங்க. இந்த வழிபாடு செய்து அனைவரும் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் வாழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சுமங்கலி பெண்கள் அந்த நாளில் பண்ணணும். அன்று உங்கள் கணவரிடம் நீங்கள் ஆசீர்வாதங்கள் வாங்கி அவர் கையால் உங்கள் திருமாங்கல்யத்திற்கு குங்கும திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். அது எந்த நேரத்தில் உங்களால் வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கணவர் வெளியூரில் இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காருன்னா குறைந்தபட்சம் அன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டாவது அவரிடம் ஆசீர்வாதங்களை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் கையால் திருமாங்கல்யத்துக்கு குங்குமத்திலம் வச்சுக்கோங்க, அல்லது நீங்களே குங்குமத்திலம் இட்டுக்கொள்ளுங்கள். ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு 11 பேருக்கு உணவு தானம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்க நாட்டில் ஆருத்ரா தரிசனம் எந்த நாள்னு போட்டிருக்கோ அந்த நாளில் இந்த முறைப்படி ராகு காலம் ஏமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் வழிபாடு செய்து கொள்வது குடும்பத்திற்கு பல அற்புதமான பலன்களை சேர்க்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளையும் மிக எளிமையான முறையில் சொல்லித்தரும் நமது சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, 2 அற்புதமான அறிவிப்புகள். 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் குபேர வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட, பணப்பற்றாக்குறை இல்லாமல் கோடீஸ்வரராய் நீங்கள் வாழ, ஒவ்வொரு மாதத்தின் சூரிய பகவானின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு 18 சூட்சமங்களை
பணவசிய குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக சொல்லித்தரப் போகின்றேன். அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்துட்டு இருக்கு. ஜனவரி 30ஆம் தேதி வரை அந்த குழுவுக்கு பதிவு நடக்கும். அந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் குபேர வசிய திலகம் ஒரு சிட்டிகை மற்றும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு மாதத்தின் பணவசிய மந்திர சொல்லும் வழங்கப்படும். மேலும் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க 2026ஆம் ஆண்டின் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பட்சி சாஸ்திரத்தின் அடிப்படையில் 54 ஆன்மீக சூட்சமங்கள், பெரிய பூஜைகள் கிடையாது, மந்திரங்கள் கிடையாது, ரொம்ப எளிமையான சூட்சமங்களை சொல்லித்தர போறேன். அதை குழந்தைகள் பின்பற்றலாம் அல்லது குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் நீங்களும் இதை பின்பற்றலாம். தேர்வு எழுதக்கூடிய அத்தனை பேரும் இந்த சூட்சமங்களை பயன்படுத்திக்கலாம், பெரியவர்கள் உள்பட. இந்த 2 குழுக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள டிஸ்பிளே தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முழு விளக்கம் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.